பேர் உள்ள வராங்க மக்களே. எஸ், லேட்டா லிங்க் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எதுக்கும் இன்னொரு 1 or 2 minutesல என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புதிய புதிய நபர்களாக வராங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் மெம்பர்ஸ் ஐ திங்க் உள்ள வராங்கன்னு தோணுது எனக்கு. எஸ், தப்பு இல்லை. கேட்கறதுனால கேட்குற விஷயத்த கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான் எங்களோட ஆசையா இருக்கும். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க கரெக்டா? அப்படிப்பட்ட செஷன் தான் இது. ஸோ கண்ணால செஷன் பார்த்துருப்பாங்க, காதால நம்ம முன்னாடி ஒர்க் பண்றவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. பட் இன்னும் அதை விசாரிச்சு பண்ணல. அதுக்கான ஒரு செஷனாக கூட இது இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், நம்ம ஃபீனிக்ஸ் டீம்லேருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி லிங்க் லேட்டாக பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. கரெக்டாக இன்னும் சரியா 1 minute நான் என்ன பண்ணிடுவேன், நம்மளோட சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடுவேன். சூப்பர், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மக்களே இப்போதான். ஸோ அவங்க மேபி நெட்ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா லிங்க் லேட்டாக ஷேர் ஆயிருக்கலாம், இல்லை அவங்க ஆன்லைனுக்கே வராமல் இருந்திருக்கலாம், அதனால மேபி தெரியாமல் இருந்திருக்கும். இல்லைனா டீம் டிஸ்கஷன், டீமுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் கான்ஃபரன்ஸ் கால்லாம் இப்போ நிறைய பார்க்குறோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லாம். ஸோ அதனால மேபி அந்த ஒரு காலில் கூட இருந்திருக்கலாம், அதனால கவனிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எஸ், ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு மாலை நேர இரவு நேர காணொலிங்கிறது, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இவங்க அவர் ஒவ்வொரு செஷன்லையும் இந்த ஸ்பீக்கர் ஹோஸ்ட்டை தாண்டி அதிகமாக பேசக்கூடிய பர்சன்னா இவங்க ஒருத்தங்க தான். ஸோ இன்னைக்கு இந்த வருமான வாய்ப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒசூர்ல படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருந்து யோசிக்கும் போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு இந்த வருமான வாய்ப்பை எடுத்து, ஸோ நான் தெரியாத இடமே கிடையாது, நான் போகாத இடமே கிடையாது, நான் பார்க்காத நான் வந்து என்னோட ஒலி கேட்காத செஷனே இருக்காது, அந்த மாதிரி அவன பர்சன். சரிங்களா? ஃபீட்பேக்கும் அவங்க தான், ரிவ்யூவும் அவங்க தான், ஐடி ஷேரிங்கும் அவங்க தான், ஐடி கலெக்ஷன் அவங்க தான், அண்ட் லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் எல்லாமே அவங்க தான் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த கம்பெனியில் ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 year ட்ராவல் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 28 லீடர்ஸை உருவாக்குனதை தாண்டி ஒரு 1 லட்சம் மேலே இன்கம் பண்ணிட்டாங்க. அண்ட் 1 week இன்கம்மை வச்சு அவங்களுடைய ஃபோன் விவோ அப்படிங்கிற மொபைல் என்ன பண்ணாங்கன்னா இதில் அச்சீவ் பண்ணாங்க, இந்த ஒரு ஆக்சிஸ் எடுத்து. ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கினாங்க. அதோட சேர்த்து அவங்க டீமில் வந்த ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுமே ஒரு பைக் அச்சீவர், 3 மொபைல் அச்சீவர், அதை தாண்டி சில்வர் கோல்டு அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டுமே ஒரு 80,000க்கு மேலே என்ன பண்ண வச்சிருக்காங்கன்னா இந்த வருமான வாய்ப்பு மூலமா சம்பாதிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க டீம் எஃபோர்ட். சரிங்களா? ஸோ அவங்க மட்டும் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு சுயநலம். பொதுநலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா டீமையும் சம்பாதிக்க வச்சு அவங்களும் இந்த ஒரு வருமான வாய்ப்புல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. ஸோ மிஸ்டர் சத்யா மேம், வார்ம் வெல்கம் மேம். தி செஷன் இஸ் யோர்ஸ். எஸ் சரி சார், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? மேம் ஒரே நிமிஷம் மேம், ஒரே நிமிஷம். ஸோ எல்லாருக்குமே அன்மியூட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே நம்ம மேம் வந்து சத்யா மேம், வெல்கம் சத்யா மேம். வெல்கம் சத்யா மேம். எஸ், நானுமே உங்களோட சக்சஸ் ஷேரிங்க கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ எஸ் மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம், கிளியர். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சூப்பரான ஹோஸ்டிங், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நான் சக்சஸ் ஷேரிங் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. கண்டிப்பா எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம், அருமையான மாலை வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க போறதில்ல, ஒரு 20 நிமிஷம் தான் இந்த செக்ஷன் நடக்க போகுது. கண்டிப்பா இமீடியட்டா ஒரு 2 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கிறோங்க. நம்மளோட டீம் மட்டும் யார் யார் வரலையும் கொஞ்சம் பாருங்க, பார்ட்டிபன் லிஸ்ட்டை பாருங்க. ஏன்னா நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் 300 ரீச் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட யூடியூப்லயுமே லைவ் போயிட்டு இருந்த செக்ஷன் தான் எல்லா செக்ஷனுமே. ஆனால் நம்மளுடைய நைட்ல வந்து ரொம்ப எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒர்க்ல இருப்பாங்க, நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டா கூட இருப்பாங்க. கொஞ்சம் இமீடியட்டா யார் யார் வரலன்னு பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் கால் பண்ணுங்க. இமீடியட்டா எல்லாருமே கால் பண்ணுவீங்க நம்புறேன். என்னோட வாய்ஸ் கேட்குது, நான் சக்சஸ் ஷேரிங் கேட்க ரெடியா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்றாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம கொடுக்க போற ஷேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எல்லாருமே கவனிப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செய்து எந்த ஒரு சோசியல் மீடியாவோ அதர் ஃபோன் காலோ தயவு செய்து பேச வேண்டாம். கண்டிப்பா நீங்க செக்ஷனை கவனமா கவனிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம 186 பேர் இருக்கோம். 85 பேருக்கு தான் என்னோட வாய்ஸ் கேக்குதா? 100 பேர் என்னாச்சு? விடாஸ். ஓகே, கவனிக்கிறவங்களுக்கு நம்ம சக்சஸ் ஷேரிங் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என் பேர் சத்யா. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒசூர்ல இருந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய அடிபட்டிருக்கேன். நிறைய அடிகள், வலிகள், மிதிகள் எல்லாமே வாங்கியிருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணணும்ல, கண்டிப்பா. பிறந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இது வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷேரிங் மூலியமா கொடுத்துறேன். சார், என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கொஞ்சம் ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எஸ் மேம், கண்டிப்பா. அட்மிட் கொடுங்க. எஸ் மேம், ஷேரிங் ஆகுது மேம். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, பார்த்து யாரும் ஷாக் ஆகிடாதீங்க. இந்த போட்டோ தெரியுதுங்களா? இந்த போட்டோ நான் தான், என்னோட 1.5 வயசுல எடுத்த போட்டோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா மூத்த பிள்ளையா பிறந்து, எங்க அம்மா வந்து மொத்தம் அவங்க 5 பேரு. ஒரே ஒரு மாமா மட்டும்தான். 5 பேர்ல எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் பேத்தின்றது நான் தான். 1.5 வயசுல எடுத்த போட்டோ. எங்க ஐயா வந்து ஃபாரின்ல இருக்கும்போது என் பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ இது. 1.5 வயசுல எடுத்த போட்டோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது நான் இன்னமும் வச்சிருக்கேன். ரொம்ப இந்த இடத்துல ஷேர் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா. எங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 73 வயசு நடக்குது. எங்க அம்மாவுக்கு 54 வயசு நடக்குது. எங்க அம்மா வந்து சுகர் பேஷண்ட் தான். அப்பா வந்து ஊனமுற்றோர் தான். இன்ன வரைக்கும் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லா விஷயங்களையும் கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேச வார்த்தையே இல்லை. என்னை நல்லா படிக்க வைக்கணும், போலீஸ்க்கு படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு சில காரணத்தினால படிக்க வைக்க முடியல. வசதி அப்பெல்லாம் கம்மி தான். ஃபாரின் போய் அப்பா நான் 1.5 வயசா இருக்கும்போது ஃபாரின் போயிடறப்ப ஆக்சிடென்ட் ஆகி அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல நர்ஸு, அவங்க போயிட்டு அப்பாவோட விரல் வந்து நடு விரல் மட்டும் துடிச்சது. அந்த விரல துடிச்சதை பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு உயிர் இருக்கு, உடனே இமீடியட்டா நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிட்டு உயிரை காப்பாத்தி தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இன்னமும் அப்பா வந்து ஊனமுற்றோரா தான் இருக்காங்க. இன்னைக்கும் சைக்கிள் ஓட்டி தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க. டெய்லி 6 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஒக்கூருக்கும் மேலப்பங்குடிக்கும் 6 கிலோமீட்டர். சிவகங்கையில வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து மனு எழுதுற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 73 வயசு. இப்ப 21 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2009 எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இதுதான் என்னோட ஃபேமிலி. இவங்க வந்து மேல இருக்கிறவங்க வந்து என்னுடைய பெரிய நாத்தனாரு, அவர் அண்ணன். அவங்களுக்கு 2 பசங்க. கீழே இருக்கிறது வந்து என்னுடைய சின்ன நாத்தனாரு. அவங்களுக்கும் 2 பசங்க. ஒரு பையன் 1, ஒரு பொண்ணு 1. இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். இவர் வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸா ஒசூர்ல தான் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. எல்லாருமே ஒசூர்ல தான் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிடையாது. அவர் வந்து டைலரிங் தான். கத்துக்கிட்டது எல்லாமே மதுரையில தான். 7 வருஷமா டைலரிங் கத்துக்கிட்டு ஒசூர்ல வந்து அப்பெல்லாம் ரொம்ப சில்னஸ் கிளைமேட்டு. 1998லயே ஒசூர் வந்துட்டாங்க. வந்து அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இங்க கஸ்டமர் மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன கடை தான் நம்மளுடைய கடை. ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நிறைய கஸ்டமர் வருவாங்க. இன்னைக்கும் நம்மளுடைய கஸ்டமர் எல்லாருமே வருவாங்க. ஜெயராமன் டெய்லர்னா ஸ்டைல் கிங் டெய்லர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜெயராமன். கடை நேம் மட்டுமே, நம்மளுடைய கடை நேமே வந்து ஸ்டைலா தான் இருக்கும். ஸ்டைல் கிங் டெய்லர் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஹவுசிங் போர்டில் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இங்க வந்து ஹவுசிங் போர்டு வீடு தான் நிறைய இருக்கு. ஹவுசிங் போர்டில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து தப்பாங்க. இவர் தச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தப்பாங்க. இன்னைக்கும் அவர் அந்த கடையை ரன் பண்ணிட்டு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர் தான். A to Z எல்லாமே தப்பாரு. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நாங்க எல்லாரும் ஒண்ணா படிச்சவங்க தான். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னை படிக்க வைக்கல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களுக்கு நியூட்ரிஷனை எடுத்துட்டாங்க நான் 9வது படிக்கும் போதே. அப்ப வந்து வீட்டுல ஆடு மாடு எல்லாமே இருந்தது. அதை வந்து கிட்டத்தட்ட அதை பார்த்துக்கிட்டே நான் பஸ்ஸுக்கு போகணும். அந்த டயத்துக்குமே அப்பா வந்து என்னை கூட்டிட்டு வந்து அந்த காலோட வந்து என்னை சைக்கிளை கொண்டு போய் விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி பிக்கப் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இருந்துச்சு. என்னால படிக்க முடியலப்பா, எனக்கு இந்த வேலையும் பார்த்துட்டு என்னால படிக்க முடியல, நான் படிப்பை நிப்பாட்டுறேன்ப்பான்னு சொல்லிட்டு
நிப்பாட்டிட்டு நான் மில்லுக்கு வேலைக்கு போனேன். மில்லுக்கு வேலைக்கு போறப்போ, நான் வேலைக்கு போகும்போது வெறும் 25 ருபீஸ் தான் சம்பளம். 25 ரூபா தான் சம்பளம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஏஜ்லயுமே வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கு போறப்போ ரொம்ப கேலி கிண்டல் எல்லாமே பண்ணுவாங்க. அப்பெல்லாம் 3 ஷிஃப்ட் போடுவாங்க. காலையிலேயே ஒரு ஷிஃப்ட் போகணும், நைட்டு ஷிஃப்ட் போகணும், மத்தியானம் ஷிஃப்ட் போகணும். 3 ஷிஃப்ட் அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமோட வேல்யூவ. 3 ஷிஃப்ட்டுமே தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம போய் அந்த 30 ரூபாய் அந்த 30 ரூபா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அப்புறமா 40 வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 40 பேரை மெயின்டைன் பண்ற அளவுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எல்லா மிஷினுமே கத்துக்கிட்டேன். பஞ்சு மில்ல தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சூப்பர்வைசர்ன்ற பதவி கொடுத்தாங்க. சூப்பர்வைசர் பதவி வரும்போது எனக்கு அப்போ ஒரு சம்பளம் வந்து 120 ரூபா. அப்ப 2000 நமக்கு எப்படி சொல்றது 2004ல 2005ல 120 ரூபா சம்பளம்ன்றது எனக்கு பெருசு. அப்போ வந்து கல்யாண கொலுசே 3000 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். அப்பெல்லாம் வேலை பார்த்து ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். 5 வருஷத்துல 6வது வருஷம் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பவே நான் பிப்ரவரி 1ஆம் தேதி எனக்கு கல்யாணம். பிப்ரவரி 4ஆம் தேதி ஒசூர் வந்துட்டேன். இவங்க தான் என்னுடைய ஒசூர்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுல உள்ள நபர்கள். நாங்க எங்க போனாலும் கோயிலுக்கா இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் நான் தான் கூட்டி போவேன். எங்க போனாலுமே ஒரு எப்படி சொல்றது ஒரு கேங்கா தான் போவோம். போயிட்டு எல்லா இடத்துக்குமே சேஃபா போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்துருவேன். அப்பவே சொல்லுவாங்க சத்யா வந்தாதான்ப்பா கரெக்டா இருக்கும், கரெக்டா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லயா இருக்கட்டும், நடந்து போறதுலயா இருக்கட்டும், ஆட்டோலயா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போவேன். இவங்க தான் என்னுடைய ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து அனிதாக்கா, இவங்க வந்து முத்துமாரி. இவங்க 2 பேரும் நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அப்ப அந்த பஸ்ல போகும்போது எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் என்னோட லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு நினைச்சு இருந்தேன். அதுக்கப்புறமா 2வது பையன் பிறந்தான். 2வது பையன் பிறந்தப்போ எனக்கு 2 சிங்கக்குட்டிகள் தான். பெரியவன் பேரு நவீன் பிரபு, சின்னவன் பேரு தருண். பெரியவன் இப்ப 10th படிக்கிறான், சின்னவன் 6வது படிக்கிறான். சின்னவன் பிறந்தப்ப வந்து என்னடா வேலை பார்க்கறது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், இவர் ஒரு ஆளே கஷ்டப்படுறாரு, ரொம்ப குடும்பத்தை ரன் பண்ண முடியலையே. இப்ப ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய வருது. ஏன்னா நான் படிக்கல, என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்லயுமே படிக்கல. அவருமே 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க 5 பேர், அவங்களும் 5 பேரு. 2 பேர் அக்கா தங்கச்சி, 3 பேர் அவங்க ஜென்ஸ். எல்லாருமே ஒசூர்ல தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஒசூர்ல தான் செட்டில் ஆயிருக்காங்க. அப்புறமா சரி டப்பர் வேர்ன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த பக்கத்துல தான் அந்த பக்கத்துல தான் நிக்கிறாங்க மேனேஜர் அவங்க. அவங்க பேரு காயத்ரி. அவங்க கேசிசி நகர் தான். ஃபர்ஸ்ட் டப்பர் வேர்க்குள்ள போனேன். அப்ப கை குழந்தைய தூக்கிட்டு தான் ரோடா வீதி வீதியா எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். அப்பெல்லாம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்ட கத்துக்கணும், கத்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானா அப்பா அப்பா கிட்ட இருக்கும்போது சைக்கிள் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்ட கத்து கொடுத்தாங்க. வண்டி ஓட்டு கத்துக்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவா வாங்கினோம். அதுக்கப்புறமா டப்பர் வேர்ல ஃபர்ஸ்ட் அவார்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு நேத்து உழைப்பு கிடையாது, 10 வருஷம் உழைப்பு. டப்பர் வேர் வந்து என்னோட பையன் பிறந்ததுல இருந்து நான் தூக்கி வளர்த்து இப்ப இன்னைக்கு அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, 12 11 வயசு ஆயிடுச்சு. போன வருஷம் தான் நான் டப்பர் வேரை விட்டேன். டப்பர் வேர்ல ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரே அவார்டு, 10 வருஷம் உழைப்புல வெறும் ஒரே அவார்டு தான் வாங்கினேன். அந்த அவார்டோட ஃபீல்டு இது வந்து சர்டிபிகேட். அப்ப வந்து நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ன்றது பெருசு தானே. பெங்களூர்ல ஹோட்டல் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க அவார்டு வாங்கிட்டு அவங்களே வேன் வச்சு கூட்டிட்டு போயிட்டு வேன் வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். டப்பர் வேர்லயுமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டப்பர் வேர் எப்படின்னா நம்ம டைரக்ட் செல்லிங். அதை வந்து நான் தெருவா தூக்கிட்டு போய் வித்தாதான் எனக்கு இன்கம். அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து கம்மி தான். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரேட்டா இருக்கும், கன்சல்டன்ட்டுக்கு ஒரு ரேட்டா இருக்கும். எனக்கு வந்து ரேட்டு கம்மி தான். 26% தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டில் இருக்க அத்தனை பொருளுமே என்னோடது டப்பர் வேர் தான். ஆனா ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா வந்து நம்ம வீடு வீடா தெருவா தூக்கிட்டு போய் விற்கணும். சாரி லீடர்ஸ், கொஞ்சம் ஸ்கிரீன் கட் ஸ்கிரீன் ஆயிடுச்சு. கட் ஆயிட்டு. சாரி சார். கிளியரா இருக்குங்களா சார்? தெரியுதுங்களா? எஸ் மேம் கண்டினியூ. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் டப்பர் வேர்ல சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஏற்றி அப்பயும் ஒரு சர்டிபிகேட். இவங்க தான் அந்த மதுரா மேம். இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ராதிகா. இவங்க எல்லாரும் நாங்க ஒரே டீம் தான். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கல்பனா மேம். இவர் தான் சாரு. இவங்க மேனேஜ்மெண்ட்ல அதாவது சிஎம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்ப எடுத்த போட்டோ தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் டப்பர் வேர் பண்ணினேன். அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆதி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அப்ப வந்து நான் டப்பர் வேர் தான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு எனக்கு நம்மளோட ஆக்சஸ் இந்தியாவோட பெனிஃபிட் வந்து தெரியல. தம்பி எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறதுல கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். என்னன்னு தெரியலையே தம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த நம்பரே டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா
திடுதுப்புன்னு நானே தான் ஃபோன் பண்ணி அவங்க அக்கா கிட்ட கேட்டேன் நம்பரு. இந்த மாதிரி ஆதி தம்பி நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா .com எடுத்து ஜாயினிங் ஆன டேட் வந்து 2023ல மே மாசம் கரெக்டா 21ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். நானா தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி எப்படி தம்பி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிபி ஆதிமுருகன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இன்ன வரைக்கும் கைட் பண்ணி கொண்டு போறது ஆதிமுருகன் சார் மட்டும்தான். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்களோட அக்காவும் நானும் ஒரே கிளாஸ் மட்டும் தான். நான் சின்ன பிள்ளையில இருந்து சாரை பாக்குறேன். சின்ன பிள்ளையில இருந்து யார்ட்டுமே பேச மாட்டாரு. ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம ஊர்லயே வந்து படிப்பு அதிகமா படுத்ததுன்னா நம்மளுடைய தம்பி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்துதான் இன்னைக்கு ஒரு நெட்வொர்க்கரா இருந்து பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு எங்க ஊர்ல நாங்க 2 பேரும் இருக்கிறப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்டிங் ஆன டேட் இது ஃபர்ஸ்ட் என்னுடைய வெல்கம் போஸ்ட். அந்த வெல்கம் போஸ்ட் போடப்பவே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டும் ஜாயின் பண்ணி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டும் வந்தாரு. நான் அப்போ ஒரு வாரம் அந்த அமௌண்ட் என்னால் ரெடி பண்ணவே முடியல. நான் ஜாயின் பண்ணது எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது, நான் சொல்லவே கிடையாது. அமௌண்ட் வந்து என்னுடைய அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லி தான் நான் வாங்கினேன். அப்போ வந்து ஃபீஸ் கட்டுற டைம் தான். 40,000 அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்பவே மல்டிபிளோட பெனிஃபிட் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க சார், ஆதி சார் சொன்னாங்க, அக்கா நீங்க ஒரு ஐடியில வேலை பார்த்தாலும் ஒரே வேலை தான் பார்க்க போறீங்க, மல்டிபிள்ல பண்ணாலும் ஒரே வேலை தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா நீங்க கத்துக்கவும் ஒர்க் பண்ணவும் என் கூட 3 மாசம் இருந்து 6 மாசம் டிராவல் பண்ண ரெடினா உள்ள வாங்க, இல்லாட்டினா வேணாக்கா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தம்பி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன்ல இருக்கு, கண்டிப்பா நான் அந்த கடனை அடைக்கணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கத்துக்கிற ரெடியா இருக்கேன் தம்பி, இதுக்கு வந்து படிப்பு தேவையா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாதுக்கா, நீங்க கத்துக்கவும் ஒர்க் பண்ண ரெடினா தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஐடி போட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் பேர்லயும் போட்டு நாங்க மல்டிபிள் ஐடி போட்டோம். இன்ன வரைக்கும் பையனுக்கும் போட்டிருக்கேன், பையன் 2 பசங்களுக்குமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சாந்தா, சாந்தா சிஎல். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பை வந்து நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நிறைய பேர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மேல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் 6-7 பேருமே ரொம்ப டாப்ல தான் இருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ப்பை சாந்தா கொடுப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வீக்ல மட்டுமே 180 பேர் கொடுத்தேன். ஒசூர்ல மட்டுமே. யாருமே என்னை நம்பி வரல. அந்த சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல போய் எல்லாத்தையும் கொடுக்காதீங்கக்கா, நீங்க ஏக்கா அவசரப்பட்டு போய் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சாரி சார், போன் வந்துருச்சு. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் மேம். எஸ் மேம், கிளியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர் சார். சாந்தா மேம் தான் ஃபர்ஸ்ட் என்னை நம்பி வந்தாங்க. அவங்ககிட்டே நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சாந்தா நீ கத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ரெடினா உள்ளவா சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சார்ட்ட பேச வச்சு கால் கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் இது வெல்கம் போஸ்ட் ரெடி பண்ண போஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிவாங்க ஆபீஸ்ல தான் சாந்தா போய் அமௌண்ட் கொடுத்தது. அப்ப எடுத்த போட்டோ இது, ஆதி சார் போட்டோவும் சாந்தா மேம் போட்டோவும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மதுரை மாஸ் மீட்டிங், அதாவது டான் பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் மதுரை மண்ணுக்கு வந்தது. நிறைய போட்டோ மிஸ் ஆயிருக்கு. இப்ப தம்பி கார் அச்சீவ்மெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் போட்டோ நான் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி 2-3 போட்டோலாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட் பண்றப்ப நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான், வீட்டுல சண்டை போட்டு தான் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் என்னை நம்பி வந்த சாந்தா. அதுக்கப்புறம் நம்மளோட டீமட்டு சாந்தாக்கு அப்புறம் காந்திமதி, பச்சைமுத்து சாரு, நிறைய பேர் நம்மளுடைய ஸ்ரீகாந்த், பிரபு, இங்கிட்ட ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி, ஒரு டீமே பெரிய டீமா உருவாச்சு. ஏன்னா சாந்தாக்கு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படியே லைன் ப்ராரா வந்துட்டாங்க. அப்ப எடுத்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டான்ஸ் சார் வந்து மதுரைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. நம்மளுடைய விபி கிருஷ்ணன் சார், அப்புறமா பாண்டிச்சேரி மேம் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப எடுத்த போட்டோ. அப்ப மதுரை மீட்டிங்ல நான் எடுத்துக்கிட்ட செல்ஃபி. அதுக்கப்புறம் நம்ம சார் கூட காரோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப காரோட எடுத்த போட்டோ. இது வந்து குரூப்பா நாங்க ஃபார்ம் பண்ணி கடைசி நேரத்துல மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் வந்து நான் உள்ள வந்தப்போ ஃபர்ஸ்ட் சிஎல் தான் முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் 1,800 ரூபா வாங்கினேன். அதுக்கப்புறம் சிஎல் தான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே. நான் கிஎஸ்சி எல்லாம் முடிக்கல, டைரக்டாவே சிஎல் முடிச்சேன். அப்ப சிஎலுக்கு வந்து இந்த சீல்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய சர்டிபிகேட், நம்மளுடைய வெள்ளி காயின் 20 ஆமா 10 கிராம் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு 3 ஐடி போட்டாலே டாஸ்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்களா லக்கி தான். கண்டிப்பா அப்பெல்லாம் வந்து கிஎஸ்சி தான், ரைட்ல 5 அடி லெஃப்ட்ல 5 அடி எடுக்கும்போது டைரக்டா கிஎஸ்சி தான் முடிக்கணும். இப்பெல்லாம் எல்லோன்னு அச்சீவ்மெண்டே வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதை முடிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜீனா மேம் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. ஜீனா மேமோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹோட்டல்ல தான் நாங்க பார்த்தோம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கப்போ எங்களுக்கு தெரியல. மேம் வந்து பர்தா போட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டு
மேம் நீங்க ஜீனா மேம் தானே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கை கொடுத்து அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே உள்ள வந்தோம். நம்ம மதுரை மாஸ் ஈவெண்ட் அப்போ எடுத்த போட்டோ தான் இது. அவங்க ஜீனா மேமோட தம்பி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சைமுத்து சார் தான் நம்மளுடைய சாந்தா மேம்க்கு கீழே வந்திருக்காங்க. அப்ப எடுத்த போட்டோ. அப்ப மம்மியை கூட நான் ஃபர்ஸ்ட் டைமா கூட்டிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இப்ப எடுத்த நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான போஸ்டிங் அப்ப எடுத்தப்போ இந்த நம்மளோட டீமெட்ல எடுத்த போட்டோ தான். இவங்க எல்லாருமே இப்ப மதுரை அலர்கோயில நேர்பே எல்லாருமே ஒரு டீம் இறக்கியிருக்கோம். ஒரு சூப்பரான டீம் போயிட்டு இருக்கு. இவங்களும் நம்ம சொல்லியே ஆகணும். நம்மளுடைய எம்டி சார், நம்மளுடைய மேம் கவிதா மேம், இவங்க 2 பேருமே எனக்கு வந்து ரிலேட்டிவ் தான். எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அவங்களுடைய வெட்டிங் போட்டோ போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மாமா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இவங்க யாரு தெரியுமா? எதுக்கு இவங்க போட்டோ போட்டிருக்க? உனக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நம்மளோட எம்டி சார. நான் சொன்னேன், இல்ல நான் இவங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்புறமா சொன்னாங்க, நம்ம தூரத்து சொந்தம் தான். நமக்கு உனக்கு வந்து அண்ணா அண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப அப்ப எடுத்து வச்சிருந்த போட்டோ இது. அதுக்கப்புறமா இப்ப நம்ம மதுரை டைமண்ட் ஷோகேஸ் மீட்டிங் நடந்ததுல அப்ப எடுத்த போட்டோ இது. நம்மளோட எல்கே சரவணன் சார், சிவா சார் எல்லாருமே இருக்காங்க. இவங்க தான் நம்மளுடைய டீம் மட்டு. என்னுடைய எப்படி சொல்றதுன்னா ஏஎஸ்சி டீம் ஃபேமிலின்னு தான் சொல்லுவேன். இன்ன வரைக்கும் நான் கோவப்பட்டாலும் சரி, திட்டாலும் சரி, கரெக்டா சத்தியா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் என்னையே கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மதுரை மீட்டிங்ல வந்து நம்மளுடைய காந்திமதி பிடிஎல் மேம், நதியா மேம், அதுக்கப்புறமா ராஜலட்சுமியா என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் 2வது ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாம் அச்சீவ்மெண்ட் வாங்கின லிஸ்ட். நம்மளுடைய விபி சார், கிருஷ்ணன் சார் இருக்காங்க. அப்புறமா அங்கிட்ட ஆதி சார், சரவணன் சார், இந்த பக்கத்து நம்மளுடைய மனோஜ் சார், மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார், அப்படியே டீமா எடுக்கும்போது எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோவை சொல்லி ஆகணும். இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நம்ம 12,000 பேர் மீட்டிங் போயிருந்தப்ப எடுத்த போட்டோ. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சென்னை போனதே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போயிருந்தேன். அப்ப நம்மளோட டீமெட்ல நாங்க சேர்ந்து எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே நம்மளுடைய மதுரை மீட்டிங் தான். போட்டோலாம் நிறைய இருக்கு. சத்தியமா வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை சரியா பயன்படுத்தி கண்டிப்பா பெரிய லெவல்ல மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் சென்னை மீட்டிங் போயிருந்தேன். சென்னை மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைமா போகும்போது அந்த 11,000 மீட்டிங் அடுத்து இது செகண்ட் மீட்டிங் எனக்கு. லீடருக்கான மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்மளுடைய தம்பி அருண் வந்திருந்தாப்ல. அவரும் நான் மட்டும்தான் போயிருந்தோம். அப்போ வந்து ஆஃப்லைன் ஸ்டோரை வாடா தம்பி நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ இது. அதுக்கப்புறம் இப்ப காமராஜர் அரங்கத்துக்கு 1080 டாஸ்க் முடிச்சவங்களுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப ஆதி சார் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்பவுமே நான் சண்டை போட்டு தான் வந்தேன் வீட்டுல. இன்ன வரைக்கும் சண்டை தூள் பறந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம தனியவேல் சார் வந்து ஸ்டார்டிங்ல நான் 400 பேருக்கு 1000 பேருக்கு முன்னாடி பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்னுடைய நம்பரை சார் கேட்டிருந்தாங்க. அப்பவே சேவ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம காமராஜர் அரங்கத்துல பார்க்கும்போது எடுத்த போட்டோ தான் நம்ம தனியவேல் சார், நம்முடைய விபி சார். நெக்ஸ்ட் நம்மளுடைய கிருஷ்ணன் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான போஸ்டிங்ல நம்மளுடைய மதுரை மாஸ் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டு இந்த அவார்டு தான். ரொம்ப ஹாப்பி அப்பவே எனக்கு. அப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி கேரளா சரி கட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்ப நாங்க எல்லாருமே டீமெட்ல நம்ம ஒரே மாதிரி டிடிஸ் ஃபுல்லா நாங்க கேரளா சரி கட்டியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப எடுத்த போட்டோ தான். அதுக்கப்புறமா இது வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய போஸ்ட் வந்து சிஎலுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. சென்னை மீட்டிங்ல வந்து சார் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. என்னால சுச்சுவேஷன் சூழ்நிலை வர முடியல. ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னமும் இது அதிக லெவல்ல கொண்டு போகணும். பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறைய பேருக்கு இந்த வருமான வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் 24 ஹவர்ஸ் என்ன 8 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது தாய்லாந்து டூர் வந்து மறக்கவே முடியாது. இது வந்து என்னுடைய தலைமுறையில பாஸ்போர்ட்ன்றத நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா பாஸ்போர்ட்டை எடுத்து நான் அது ஒரு நாள் ஃபுல்லா நான் தருமபுரி போய் தான் பாஸ்போர்ட்டை எடுத்தேன். அப்பவே இவர் திட்டினாரு, ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படி இப்படின்னாரு. நான் கண்டிப்பா பாஸ்போர்ட் எடுப்பேன், கண்டிப்பா நான் தாய்லாந்து போவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் அதுவுமே போனேன். அதுக்கப்புறமா நிறைய போட்டோ இருக்கு. நான் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நான் சென்னை மீட்டிங் போயிருந்தேன்ல, அருண் சாரோட போகும்போது எனக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆஃப்லைன் ஸ்டோர்ல எனக்கு வந்து அந்த ஸ்டோர்ல போய் சேவ் ஆயிடுச்சு. 500 ரூபா நான் தெரியாம சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆதி சார்ட்ட கேட்டேன். சார் நான் இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அக்கா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஐடி நம்பரை மட்டும் சொல்லுங்க. அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கினேன். அப்ப எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் என்னோட டீமெட்ல நாங்க ரெகுலரா 8-20 மீட்டிங் ஆதி சார் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ. ஃபர்ஸ்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ரெகுலர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கம். இதை மறக்கவே முடியாது. 1,800 ரூபாய்ன்றது ஃபர்ஸ்ட் இன்கம்.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இன்கம்ல இருந்து தான் இந்த அளவுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆனேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேங்க, நெட்வொர்க் வந்து வெளி உலகத்துல சொல்லிக் கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்மள சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணி இன்ன வரைக்கும் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் கத்துக்க ரெடினா கான்ஃபிடண்டா கொடுங்க. பெரிய லெவல்ல கொடுங்க. நிறைய பேரை மக்களை சம்பாதிக்க போறோம். அவங்கள வாழ வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தான் கொடுக்க போறோம். இது வந்து எங்களுக்கு சார் எப்பவுமே அடிக்கொருக்கா கிளாஸ் எடுப்பாங்க. இதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல இருந்து 6 மந்த் வந்து நம்ம லேர்னிங் தான். நம்ம ஒர்க் பண்ண லேர்ன் பண்ண தான் நமக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட் வந்து 6 மாசத்துல இருந்து 12 மாசம் ஒர்க் கம்மியானாலும் நமக்கு இன்கம் ஜாஸ்தி தான் வரும். அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் வீக்லி 0 ஆக விடாம இன்கம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 to 2 இயர்ஸ்ல வந்து நம்மளுடைய டீம் டெவலப்மெண்ட் ஆக ஆக நமக்கு வீக்லி இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா யாரு சொல்றதை நீங்க கேட்கவே வேணாம். நம்ம அப்ளைன் சொல்றதை கேட்டா மட்டும் கரெக்டா பெரிய லெவலில் சக்சஸ் ஆயிடலாம். அப்ளைன் கையை கெட்டியா பிடிச்சிக்கிறங்க. உங்களுக்கு டைரக்ட் அப்ளைனா இருக்கட்டும், டைரக்ட் லீடரா இருக்கட்டும், அவங்களுக்கு கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவலில் மேலும் மேலும் ஜெயிக்கலாம். இதுதாங்க நம்மளுடைய ஜாப்புக்கும் நம்மளுடைய பிசினஸ்க்கு உள்ள டிஃபரெண்ட். நம்ம ஜாப்ல போய் வேலை பார்த்தோம்னா அடிமையா ஒரு ஆள்கிட்ட போய் எப்படி சொல்றது, அவங்க கிட்ட எம்ப்ளாயா தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த இடத்துல அக்ரிமெண்ட் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏறாது. நம்மளுடைய பிசினஸ்ல அப்படி கிடையாது. டூரா இருக்கட்டும், ஃபண்டா இருக்கட்டும், எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். பிசினஸ் வாய்ப்பை எடுத்து வச்சுட்டு தயவு செய்து யாருமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்தடுத்த லெவல் அச்சீவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. சுத்தி உள்ளவங்க என்ன ஒரு நெகட்டிவ் பண்ணாலும் நீங்க அதை காதுல பெருசு பண்ணிக்கிறாதீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகிறப்போ நம்மளுடைய கட் அவுட்ல போட்டோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பவுமே ஈர்ப்பு சக்தி நமக்கு நிறையவே இருக்கு. ஒரு விஷயத்தை எங்களுக்கு எப்பவுமே சார் வந்து சீக்ரெட் டு சக்சஸ் படம் அனுப்பியிருக்காங்க. நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நான் இந்த கட் அவுட்ல நான் அடுத்த மீட்டிங் வரும்போது நான் வரணும் அப்படின்னு நான் அதை நினைச்சேன். கண்டிப்பா அந்த டைமே நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகி என்னுடைய போட்டோ அந்த கட் அவுட்ல வந்துருச்சு. அப்பவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த இடத்துல விபி கிருஷ்ணன் சாருக்கும் விபி ஆதிமுருகன் சாருக்கும் மிக மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கட் அவுட் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல சென்னையிலயா இருக்கட்டும், நம்மளுடைய மதுரை மாஸ் ஈவெண்ட்லயா இருக்கும், அந்த பக்கத்துல அந்த ஸ்கிரீன்லயும் சரி திரையிலையும் சரி அதை போடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அது. கண்டிப்பா சொல்றேன், தயவு செய்து இந்த பிசினஸை விட்டு யாருமே போகாதீங்க. இந்த பிசினஸை கண்டினியூவா நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆக்சஸ்ல வந்துதான் ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடினேன். வெளி உலகத்துல எல்லாம் வந்து உனக்கா பர்த்டே அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்கிற இடத்துல ஆக்சஸ்ல வந்து வாழ்த்துறதுக்கும் பாராட்டுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னோட டீம்மேட்ல பேசின ஃபோன் கால் தான் இது, வீடியோ கால். இதெல்லாம் மறக்கக்கூடிய நிகழ்ச்சியே கிடையாது. இன்னமும் நான் வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து சூர்யா மேம், அந்த சைடு நதியா, அந்த சைடு காந்திமதி, இது சாந்தா மேம், இவங்க வந்து பச்சைமுத்து சார், இவங்க ராமு மேம், இவங்க வந்து நம்ம சூர்யா மேமோட சொந்தக்காரவங்க தான். அது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் 12 மணிக்கு எழுப்பி என்னை கேக்கு வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பாலா தம்பி ரொம்ப ஆசைப்பட்டாரு. பாலா தம்பி மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஜெனி மேமா இருக்கட்டும், மனோஜ் சாரா இருக்கட்டும், ஆதிமுருகன் சாரா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ராஜலட்சுமி மேமா இருக்கட்டும், பிரபு சாரா இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் சாரா இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா நீங்க கேக்கு வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எழுப்பி ஃபர்ஸ்ட் டைமா என்னை கேக் வெட்ட வச்சாங்க. அப்பவே வந்து ஆக்சஸ் ஃபேமிலின்னு சொல்லி போட்டு தான் சத்யான்னு போட்டிருக்காங்க. அப்பவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தம்பி வந்து லபனால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப எடுத்த போட்டோ தான் இது. நெக்ஸ்ட் வந்து இதை சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஐடி எடுத்தது சாந்தா மேடம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு பையனுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இன்னைக்கும் அந்த தம்பி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அவன் காலேஜ் படிக்கிறான். கண்டிப்பா எடுத்து பெரிய லெவல்ல பண்ணுவான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. சாரி, ஒரு நிமிஷம். நம்முடைய சீல்டு ஃபர்ஸ்ட் அவார்டு சீல்டு 23/6/2024 தான் நான் அவார்டு வாங்கினது. இதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மீட்டிங்க்கு நான் வந்து போகலை. ஆனா ஆதி சாரே வந்து எனக்கு சீல்டு வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்துச்சு. அப்பயே நினைச்சேன், அமௌண்ட் அங்க இருந்து அம்மா அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இந்த இதுமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. டப்பர் வேர்ல நான் பண்ணினேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா டப்பர் வேர்ல வந்து ஃபுல்லுமே டைரக்ட் செல்லிங் தான். நான் ரோடா தெருவா வித்தா மட்டும்தான் எனக்கு காசு. ஆனா நம்மளோட ஆப்லைன், நம்மளோட ஆக்சஸ் இந்தியாவில வந்து அன்றாட யூஸ் பண்ற பொருள் தான் இருக்கு. மிளகு, கடுகு, சீரகத்துல இருந்து எல்லாமே வந்து அன்றாட யூஸ் பண்ற பொருள் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை சரியா பயன்படுத்தி நிறைய பேருக்கு இந்த வருமான வாய்ப்பை
ஒரு விழிப்புணர்வா ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொடுங்க. மக்களை வாழ வச்சு நம்மளும் வாழுவோம். கண்டிப்பா சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். அப்ளைன் பேச்ச தயவு செய்து இந்த இடத்துல நீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம அப்ளைன் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா மாதிரி. நமக்கு கண்டிக்க ஒரு ஆள் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வளர முடியாது. அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. என்னோட கோல் வந்து இன்னும் நிறைய இருக்கு. என்னோட டீம்மேட்ல கிட்டத்தட்ட 30 லீடருக்கு மேல உருவாக்கியிருக்கேன். அது என்னோட கோல் கிடையாது. அவங்கள இன்னும் நல்லா நிறைய அச்சீவ்மென்ட் உருவாக்கி, அவங்கள ஒவ்வொரு நபரையும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா உருவாக்கணும். அவங்க நினைச்ச கனவுகளா இருக்கட்டும், நினைச்ச ட்ரீம்ஸா இருக்கட்டும், அவங்கள அடைய வைக்கணும். அடுத்த கோல் வந்து எனக்கு அதுதான். கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு டைரக்ட் அப்ளைன்னு என்னுடைய விபி ஆதிமுருகன் சார் கிடைச்சது நான் காட் கொடுத்த கிஃப்ட் தான் சொல்லுவேன். இன்ன வரைக்கும் நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் சொல்லுங்கக்கான்னு சொல்லி மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் இப்படி பண்ணுனா கரெக்ட்டா இருக்கும்க்கா, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளைன். ஆதி சார் மட்டும் கிடையாது. சரவணன் சாரா இருக்கட்டும், மகாராஜன் சாரா இருக்கட்டும், கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், நம்மளுடைய ஆல் ஈடிஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்பயினாலும் நான் என்ன ஃபோன் பண்ணாலும் அது மணி சாரா இருக்கட்டும், ஜெயந்தி மேமா இருக்கட்டும், ஜமால் மீரால் மேமா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்றேன். கண்டிப்பா அவங்க வந்து கைட் பண்ணதுக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா வெளி உலகத்துல பக்கத்து கடைய எப்படா போடுவான்? பக்கத்துல இவன எந்த பாலத்துல தள்ளுவோம்னு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன். சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவான பேச்சா இருக்கட்டும், உங்கள நெகட்டிவ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க பேச்ச நீங்க தயவு செய்து கேட்கவே வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த மாரி கண்டிப்பா கன்டினியூவா நீங்க வந்து டெய்லி என்ன ப்ராசஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் அப்ளைனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அது மாரி ஒர்க்க வந்து ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் நெறைய லீடர்ஸ்ட்ட ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்கிட்டேன். ஜீனா மேம் கிட்டலாம் கண்டிப்பா டெய்லி ஒரு புது கான்டாக்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். ஜெயந்தி மேம் கிட்ட வந்து நீங்க டெய்லி ரிவ்யூ குடுங்க மேம். கண்டிப்பா நீங்க பேசுங்க மேம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் நான் பேச்ச நிப்பாட்டினதே இல்ல. நம்ம ராஜேஷ் சார் சொன்ன மாரி தான். எந்த மீட்டிங்கா இருந்தாலும், நான் எதுக்கு இதுல பேசணும்னு சொல்லி கத்துக்கிறேன்னா, நமக்கு பேசுறது தான் நம்மளுடைய ஒர்க்கே. அதனால கண்டிப்பா சொல்றேன், தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி எல்லாருமே பேசுங்க. வாய்ப்பு பொதுவா இருக்கு. சரிசமமா இருக்கு. எல்லார்னாலயும் சர்வ நிச்சயமா ஜெயிக்க முடியும். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வாய்ப்ப நெறைய பேருக்கு குடுங்க. தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ சோ மச். எனக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஆதிமுருகன் சாருக்கா இருக்கட்டும், நம்முடைய லைஃப் லைன் எல்லாருக்குமே இருக்கட்டும். சூப்பரான மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய யுனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய அப்பா, அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, என்னோட பையன் 2வது பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான். நெட்வொர்க் அடுத்த அடுத்த போஸ்டிங் அவனுக்கு தான் நான் குடுக்க போறேன். ஏன்னா, அவன் வந்து படிச்சு முடிச்சு வரும்போது ஒரு நெட்வொர்க்கா தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பெரிய பையன் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சின்ன பையன் ஹோஸ்டிங் சூப்பரா பண்ணுவான். நான் சொல்லியே குடுக்கல. அவனே ஒவ்வொரு விஷயங்களும் இன்விடேஷனா இருக்கட்டும், பிரசன்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே இன்ன வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கான். அவன் வெறும் 6த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒசூர்ல இன்னைக்கு ஒரு ஐடி எடுத்து, இன்னைக்கே என்னுடைய சக்சஸ் ஷேரிங் குடுக்கணும்னு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காட்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு முழு சப்போர்ட் பண்ற என்னுடைய ஆல் சிடிஸ், ஈடிஸ், என்னுடைய மை லைஃப் லைன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சூப்பரான வாய்ப்பு எடுத்து வச்சிருக்கோம். தயவு செய்து யாருமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்பவுமே என்னுடைய குரு சொல்ற ஒரே விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் பேர் இறக்குறாங்க, 4 லட்சம் பேர் பிறக்குறாங்க. கண்டிப்பா வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கங்க. நேற்றைய நாள் இன்றைய கிடைக்கும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதை சரியா பயன்படுத்துவீங்க நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சோ மச். பேக் டு ஹோஸ்ட். சூப்பர் ஃபேபுலஸான ஒரு சக்சஸ் ஷேரிங். ஸோ ஒரு நிமிஷம் எல்லாருமே அப்படியே சேட் பாக்ஸ்குள்ள போனீங்கன்னா, அவங்களோட குரு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் பண்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? தன்னோட குருநாதர் வந்து அவ்வளோ என்ன சொல்றது, டவுன் டு வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இன்னைக்கு சேட் பாக்ஸ்ல போய் இப்பதான் பார்த்தோம். ஆதிமுருகன் சார் என்ன பண்றாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் சத்யா ஈடி மேம் அப்படின்னு ஒரு சூப்பரான டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஸோ ஸ்டார்ட்ல அவங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கண் கலங்கி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. எமோஷனலா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, எப்படி ஆதிமுருகன் சார் முடிப்பாரோ அதே மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி முடிச்சாங்க. ஒரு செஷனா இருக்கட்டும், ஒரு பேச ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ சூப்பர். இந்த செஷனை கண்டிப்பா நான் பேசுறது எல்லாமே கேட்டிருக்கும். மேம் இவ்வளவு நேரம் கொடுத்த இந்த சக்சஸ் நீங்க ஃபுல்லா கேட்ட ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் மேடமே சொல்லிட்டு போயிட்டாங்க, வாயை திறந்து கண்டிப்பா பேசுங்க, பேசினாதான் காசுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசாத மீட்டிங்கே கிடையாது. இவங்களுக்கு போட்டியாளர் நான் தான் நினைச்சிட்டு, நான் வந்து ரொம்ப சண்டை போடுவேன் இவங்க கூட. இவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா நான் உள்ள போய் நிப்பேன். ரிவ்யூ கொடுக்க நான் பண்ணுவேன், இவங்க பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். ஆனா மேம் வந்து கரெக்டா நேக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவ்யூலாம் முடிஞ்ச அப்புறம் இன்னும் இதுல மிஸ் பண்ண பாட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. அதுல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் எவ்வளவுதான் சொல்லியிருந்தாலும் அவங்க ஒரு படி மேல வந்து சூப்பரா ஓ ஓ ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு மேல வந்துருவாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட
மேடம் இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களோட சக்ஸஸ் ஷேரிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு 33 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு தான் மேமோட சக்ஸஸ் ஷேரிங் வந்து போய் ரீச் ஆச்சா? எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ண ஒவ்வொருத்தையும் அவங்களோட ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா எப்போம்னா ஆதிமுருகன் சார் பற்றி பேசும்போதே மணிகண்டன் இடி சார் வந்து நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்துடலாம். எஸ், மணிகண்டன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா உங்களோட ஷேரிங் கொடுக்கலாம் சார். உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சக்சஸ் ஷேரிங் அப்படி விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து அந்த செஷன் மட்டும் வந்து எப்பவுமே ஃபுல்லா கவனிச்சிருவேன். என்ன விஷயம் இருந்தாலும் ஃபுல்லா கவனிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு செஷன் ஷேரிங் செஷன்ல உங்க எல்லாருமே தான் சந்திக்கல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே சூப்பரான செஷன் ஷேரிங்க. ஸோ அதான் ரியாலிட்டியா அவ்வளவு எமோஷனலா நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். சத்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். இந்த இதை நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கிறேன். ஸோ நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டம் இருக்குல்ல. நீங்க சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் ஒவ்வொரு ஜேர்னிலையும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேம் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயம் எனக்கு தெரியும், கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுனாலயே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த லெவல் அச்சீவ்மெண்ட் முடிக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரக வேதனை. அந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த செஷன் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இந்த செஷன் கேட்டுட்டு இருப்பீங்கல்ல. 211 பேர்ல ஒரு 100 பேர் கண்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்கல்ல. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம், உங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. காரணம் சொல்ற மாதிரி அந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படி விஷயத்தை டேஸ்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கஷ்டத்தை மறந்துருங்க, பீட் பண்ணி வாங்க. அடுத்தது வந்து டக் டக்குன்னு வாங்க. ஆதிமுருகன் சார் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு செஷன் சொன்னாங்க. சரி, நேற்று மார்னிங் செஷன் எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிக்கணும்னா பயத்தை விட்டு இல்ல பயம் தான் உனக்கு முக்கியம்னா ஜெயிக்கணும்னு ஆசை விட்டு அப்படின்னாங்க. ஸோ அதான் அந்த விஷயத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த மோட்டிவேஷனா எடுத்துட்டு எல்லாருமே சத்தியமா மாதிரி நிறைய பேர் வந்து அச்சஸா நீங்க கிரியேட் ஆகி ஸோ நிறைய பேர் கிரியேட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். விஷயம் அது ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ராயல் ராஜேஷ் சாருக்கு இந்த இடத்துல ஒரு மனமார்ந்த பாடல்களை ஷேர் பண்ணி நான் நிறைய ஹோஸ்டிங் கேட்டிருக்கேன். பட் இன்னைக்கு ஹோஸ்டிங் பெஸ்டா இருந்துச்சு சார். ஒன்ஸ் அகேன் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கேட்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். எஸ், ஸோ செகண்ட் பர்சனா ஹேண்ட் ரைஸ் மணிகண்டன் சார் ஃபர்ஸ்ட்னா செகண்ட் பர்சனா. ஸோ நம்ம எம்பையர் பிஎன்எக்ஸ் எம்என் திவ்யா சிஎல் அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். ஸோ தாராளமா நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம் மேம். எஸ் எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் சார். எஸ், ஹாப்பி ஈவினிங் மேம். எஸ் சார், இன்னைக்கு போஸ்டர்ல பார்த்த உடனே சத்யா மேம் சக்சஸ் ஷேரிங் கொடுக்குறாங்கன்னு உடனே ஃபர்ஸ்டா உள்ள வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்யா மேம்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். நான் ஜாயின் பண்ண புதுசுல நான் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது. நான் ஜாயின் பண்ண புதுசுல ரிவ்யூ பார்த்து எல்லாத்துக்குமே சத்யா மேம் மீட்டிங்ல அந்த பாட்டு ஷேர் பண்றதா இருந்தாலும் சத்யா மேம் மார்னிங் பாசிட்டிவ் வெப்ல ரிவ்யூ கொடுக்கறதுக்கு லாஸ்ட் முடிக்கும் போது எல்லாத்துக்குமே சத்யா மேம்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட இண்டிவிஜுவல் டீம் மீட்டிங்ல கூட என்னோட பர்சனலா பேசும்போது கூட மனுஷன் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சத்யா மேம் வாய்ஸ் டோன் இருக்குல்ல, அது எப்பயுமே குறையாது, எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது அவங்க சக்சஸ் ஷேரிங் கேட்கும்போது. நானும் அந்த மாதிரி வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு இதுல புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி சத்யா மேம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கடினமா உழைச்சதை விட கவனமா உழைச்சவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சிருக்காங்க. இதுல ரொம்ப கவனமா உழைச்சதுனால என்னமோ சீக்கிரமா சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலண்டான ஒரு ஃபீட்பேக். சூப்பர் மேம். ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்தபடியா 1 மினிட். ஸோ என் பேர் விஷன் ஆர்ஜே ஜெயந்தி இடி மேம் உங்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். எஸ், உங்களுக்கு நான் ஃபீட்பேக் நீங்க. மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மாலை வணக்கம் அனைவருக்கும். மாலை வணக்கம் சார். சூப்பர் சார். இந்த இடத்துல சத்யா மேம் உடைய போஸ்டர் பார்த்தோன்னே சத்யா மேம்க்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா முதல்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணோம்னா ரிவ்யூ கொடுக்கறதுக்கு எங்களை வந்து அட்மிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. இவங்களை எல்லாம் கொடுத்தா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈடி ஆகும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. நம்மளுடைய ஆதி சாருமே சொல்லி இருந்திருப்பாங்க, இந்த ரிவ்யூ அதிகப்படியா கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை ஈவெண்ட்ல நாங்க பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா போட்டி போட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் இடி ஆகும்போது கிடைக்கலங்கும்போது கம்ப்ளைண்ட் கூட நாங்க பண்ணி இருந்திருக்கோம். இந்த இடத்துல எங்களுக்கு ரிவ்யூ வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் சத்யான்னு ஒரு மேம் வந்தாங்க உள்ள. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ அது எப்படிதான் அந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஸ்டார்டிங்லயே கை வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல, ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்காக பண்ணி ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்கு யோசிச்சவங்க பூரா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள்னு அவங்க கிட்ட இருந்து தான் கத்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த இடத்துல பிசினஸ் எடுத்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவைகள் தேடுதலில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் லவ் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே நம்மளுடைய காமராஜர் அரங்கத்துக்கு வந்தப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த 1080 டாஸ்க்ல எல்லாரும் போயிருந்தோம். அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். டான்ஸ் ஸ்டேஜ்லயே போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. மோகனா மேம் இவங்க எல்லாம் போகும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே இந்த இடத்துல வந்து சத்யா மேம் நாங்களும் வரப்ப போட்டி போட்டு ரிவ்யூ கொடுக்க முடியலையேன்னெல்லாம் நான் ஃபீல் பண்ணி இருந்திருக்கேன். ஏன்னா ரிவ்யூங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கவனிச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம மீட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. இப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பரா நம்மளுடைய பிசினஸை எடுத்து சீக்கிரமா ஈடி ஆகி இப்பவும் டீமை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய ஆதிமுருகன் சாருடைய ரோல் மாடல் தான். அதனால கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளோட ராயல் ராஜேஷ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சூப்பரான ஒரு ஃபீட்பேக். ஒரு இடியை கங்க்ராச்சுலேஷன் பண்றதெல்லாம் வெளியில எந்த தொழிலுமே உங்களால பார்க்கவே முடியாது. உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன். நீங்க போய் நானுமே நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். ஸோ அதுல நீங்களாம் பார்க்கவே முடியாது, சத்தியமா பார்க்க முடியாது. பட் இங்க இதை நீங்க எப்படி ரொம்ப ஒரு வாரத்துல ஒரு தடவை நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அடுத்தபடியா என் பேர் விஷன், பொற்கோடி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் பண்றேன். எஸ், உங்க ஃபீட்பேக். குட் ஈவினிங் சார். மேம். எஸ், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். சார் சத்யா மேடத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நானும் ஒசூர்ல இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அவங்களும் ஒரே ஏரியா தான். ஏரியா மீன்ஸ் வந்து ஒசூர்ல நான் ஒரு கொஞ்சம் அதான் கேசிசி நகர் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஏரியால நான் இருக்கேன். அவங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும். அவங்க ஒவ்வொரு ஈவெண்ட் வரும்போதும் எவ்வளவு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வருவோம். மதுரை ஈவெண்ட் வரும்போது வரமாட்டோம். சென்னை ஈவெண்ட் நானும் அவங்களும் தான் போவோம். ஸோ குட்டி பையன் இருப்பான் தருண். அவன் அடிச்சுக்கவே முடியாது. அவனை பத்தி சொல்லணுன்றதுக்காண்டி நான் ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா ஒரு இப்போ ஆதி சார் எடுக்கணும்னா அவர் எப்படி இது பண்ணுவாரு, ட்ரைனிங் பண்ணுவாரு. அதே மாதிரி சரவணன் சார் ஒவ்வொருத்தரை பத்தியும் அப்படியே பின் டு பின் சொல்லுவான். சூப்பரா சொல்லுவான் தெரியுங்களா. அவனோட டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நான்லாம் சம்டைம்ஸ் சொல்லியிருப்பேன், டே நீ அடுத்த ஆதி சார் நீ தாண்டா அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் பஸ்ல உட்காந்துட்டு வருவோம். என் சீட்ல தான் உட்காந்துட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன பையனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் வந்து சத்யா சிஸ்டர் தான். அது வேற லெவல் அவனுடைய டேலண்ட். அதை சொல்லி ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு டைமும் வரும்போது பாத்தீங்கன்னா பேசும்போது அவ்வளவு போல்டா பேசுவாங்க. எது வந்தாலும் அக்கா பாத்துக்கலாம் வாங்கக்கா, அடிச்சுக்கலாம் வாங்கக்கா, முடிச்சுக்கலாம் வாங்கக்கா. அந்த பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிச்சிடணும் அந்த ஒரு எண்டில் தான் விடுவாங்க. ஒரு ஒரு வார்த்தையும் விடும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க நேரு ஸ்டேடியத்துக்கு வரும்போது அவங்க நாங்க எல்லாம் ஒன்னா தான் வந்தோம். அடுத்து சென்னை ஆஃப்லைன் ஸ்டோருக்கு நாங்க 2 பேரும் தான் வந்தோம். அடுத்து வந்து காமராஜர் அரங்கம் போகும்போது நாங்க 2 பேரும் தான் வந்தோம். ஸோ இதை அன்னைக்கு நான் சக்சஸ் ஷேரிங் கொடுக்கும்போது சொல்ல மறந்துட்டேன். இப்ப சொல்றேன் சத்யா சிஸ்டர், நம்ம 2 பேரும் அந்த ஸ்டேஜ் ஈவெண்ட் முடிச்சுட்டு வரும்போது நம்ம கண்டிப்பா நம்ம ஒசூர்ல வந்து டைமண்ட் ஷோகேஸ் நடக்கும். அதுல நம்ம ஸ்டேஜ் ஏறணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஓகே, நாங்க வந்து 2 பேருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் டைமண்ட் முடிச்சிட்டேன். அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க தாய்லாந்து ட்ரிப்புக்கு 2 பேருமே எலிஜிபிள் ஆயிட்டோம். அங்கேயே சொல்லிட்டு வந்தோம். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நம்ம கண்டிப்பா தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ்மெண்ட் பண்றோம், நம்ம 2 பேரும் போறோம் சிஸ்டர்னு. அதே மாதிரி நாங்க ஒசூர்ல நாங்க 2 பேரும் பண்ணிட்டோம். லிவி சிஸ்டரும் பண்ணிருக்காங்க. பட் வந்து நாங்க 2 பேரும் அந்த காமராஜர் அரங்கத்துல பேசணும். அதே மாதிரி அது சக்சஸும் பண்ணிட்டோம். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இது சொல்றதுக்காண்டி தான் மெயினா நான் இது பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி சார்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். அவங்க வீட்டுக்கு ஒரு டைம் போயிருக்காங்க. ஆதி சார் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. நான் தெரிச்சு ஓடி வந்துட்டேன். கொடுக்குறேன் பேசுங்க சிஸ்டர்னு சொல்லும்போது நான் அப்பெல்லாம் ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த ஆதி சார்கிட்ட பேசுறதுக்கான ஒரு தைரியம் வந்ததே வந்து சத்யா சிஸ்டர் மூலியமா தான். அதுக்காக சத்யா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். சூப்பர். அதாவது அக்குவேரா ஆணிவேரா நம்மளோட சத்யா மேம பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஸோ சொன்னீங்களா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் தம்பி அப்படி சொன்னீங்கல்ல, ரொம்ப நாள்
ஒரு 2-3 வருஷத்துல என்ட்ரி ஆகி கூடிய விரைவில் யங்கஸ்ட் இடி, யங்கஸ்ட் சிடி, யங்கஸ்ட் விபி அப்படிங்கிற எல்லா விஷயமும் பண்ணதான் போறாங்க கண்டிப்பா. ஓகேவா? அட்வான்ஸ் விஷஸ். ஸோ சத்யா மேம் கண்டிப்பா உங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீட்பேக் மேம், ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. எஸ் பாபு சார், எம்பிஏபிஎன்எக்ஸ் எஃப்டி ஜே பாபு, உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். ஸோ நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஆல். சத்யாமாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். செக்ஷன் ரொம்ப சூப்பராக போணுச்சு. நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஜாயின் பண்ண புதுசுல அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருப்பாங்க, ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக அவங்க வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆளாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் தோணும் நம்மளும் இது மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்மளும் முதல் ஆளாக வரணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி நம்ம போட்டி போட்டு அப்போ வந்து ஆரோக்கியமான போட்டியாளர் நான் அவங்க எடுத்துக்கிட்டு அப்போ வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆரம்பிச்சு ஜூமில் வந்து பேச ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜூமில் பேசுறதுக்கு காரணமே அவங்க வந்து சத்யாமாவு தான். சத்யாமாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி சார். தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி சார். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பரான அவரோட ஃபீட்பேக் ரொம்ப இருக்காங்க. ஸோ அடுத்தபடியா இன்னைக்கு ஃபுல்லாவே கிட்டத்தட்ட மேம் சொல்லிட்டாங்க, ஓப்பன் பண்ணும்போது சொல்லிட்டாங்க ஒரு 20 நிமிஷம் தான் என்னோட சக்ஸஸ் ஷேரிங் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டைம் என்ன தெரியுமா, அவங்க எப்படி ஒவ்வொரு ரிவ்யூ கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்க ஃபீட்பேக்கை இன்னைக்காவது நீங்க உங்க வாயை திறந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மொத்த டைமையும் ஒதுக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு தருணத்துல இவ்வளவு பேரை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தபடியா எம்பிஏபிஎன்எக்ஸ் எஃப்டி ஸ்வேதா சிஎல். ஸோ மேமோட செஷன்ல என்னோட மொபைலே ஹேங் ஆகுது, அந்த அளவுக்கு மேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ் சூப்பர். எம்பிஏபிஎன்எக்ஸ் எஃப்டி ஸ்வேதா சிஎல் மேம், உங்களுக்கு நான் அட்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க தாராளமா உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். எஸ் சார், ஹாப்பி ஈவினிங். என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம், கிளியர். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சத்யா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானுமே பாத்தீங்கன்னா போஸ்டர் பார்த்தோன்னே நம்ம சத்யா மேமோட செக்ஷனான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படா செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி மேம் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்மளோட ஆக்சஸை ரொம்ப ரொம்ப அவங்க லவ் பண்ணி பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா செக்ஷனுமே நம்மளோட சத்யா மேம் எப்பவுமே ஃபர்ஸ்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறதா இருக்கட்டும், ரிவ்யூ கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு ப்ரியாரிட்டிங்கிறது நம்மளோட சத்யா மேம் தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பர்சனுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட சத்யா மேம். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறாங்களோ ஸோ அது எல்லாமே நம்ம ஆக்சஸ் மூலியமா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ சூப்பரா இருந்துச்சு சத்யா மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு. தேங்க்யூ மேம், ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீட்பேக். ஸோ அதை தொடர்ந்து ஸோ புதிய நபர்கள் நம்ம என்ன பண்ணோம்னா வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் இங்க ஒரு என்ன சொல்றது புதுசாக ஹேண்ட் ரைஸ் பண்ணி எம்பேர் பிஎன்எக்ஸ் ஜேஎன்ஆர் ரேவதி மேம், உங்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம் தாராளமா. எம்பேர் பிஎன்எக்ஸ் ஜேஎன்ஆர் ரேவதி, எஸ் சூப்பர். எஸ் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். எனக்கு சத்யா போஸ்டர் பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆதி சாரோட அடுத்த உருவானே வரும்னு சொல்லலாம். அவங்க பேசுற மாதிரியே ஆதி சார் பேசுற மாதிரியே பேசியிருப்பாங்க. பிசினஸையும் கொஞ்சம் தெனாவட்டே மாதிரியே பேசுவாங்க. கத்துக்கிற மாதிரி இருந்தா வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் செக்ஷன். அவங்க என்ன கடந்து வந்தாங்க, நம்மளும் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. தேங்க்யூ. சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களை தொடர்ந்துட்டு எம்பையர் விஷன் புவனேஸ்வரி நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல் நேம் தெரியல. ஸோ அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க தாராளமாக உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் மேம். எம்பையர் விஷன் புவனேஸ்வரி நினைக்கிறேன். எஸ் சாரா மேம். மேம் உங்களோட ஸ்க்ரீன்ல அன்மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும், நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் டு ஆல். எஸ் மேம். சூப்பரா இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்லியிருந்தாங்க, கஷ்டப்பட்டதே மேல வந்தோம்னு சூப்பரா பேசியிருந்தாங்க. மேம் மாதிரி நானும் வர எனக்கும் ஆசை, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பா கூடி சீக்கிரமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம ஆக்சிஸ்ல கொட்டி கிடக்குது. அதை அல்றதுக்கு நீங்க ரெடினா கொடுக்கறதுக்கு ஆக்சிஸ் ரெடி. ஸோ உண்மையிலே ராஜேஷ் சார், உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஓ சாரி மேம், தெரியாம நானே எனக்கு அன்மியூட் கொடுத்துட்டேன். ஸோ எனி போஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் கொஞ்சம் ஹேண்ட் ஆன் பண்ணிட்டு
புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ எல்லாரும் ஹேண்ட் டவுன் பண்ணிட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ எஸ், இந்த செஷனை பார்த்து கட்டாயமான ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபீட்பேக் கொடுக்கலாம். எஸ், போதும். எஸ், சூப்பர். For first person, MPPNX AK. கவிதா. எஸ். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம் மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்யா மேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா வாழ்த்தை சொல்லத்தை கூட நெஞ்சார்ந்த ஒரு உள்ளத்தோட சொல்லணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவங்க நம்ம சத்யா மேம் தான். ஸோ இவங்களுக்கு தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சொல்லணும் இல்லாம செய்யற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கும் சத்யா மேம்க்கும் நிறைய ஒற்றுமை என்ன அப்படின்னா, நானும் அவங்களும் ஒரே ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஈடியா ப்ரமோட் ஆனோம். ஸோ நியூலி ப்ரமோட்டட் ஈடின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டோஸும் வந்துச்சு, என்னுடைய போட்டோ வரும்போது என்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அப்பவுமே அவ்வளவு பிஸியான இதுவுமே நான் சத்யா மேம் கேட்டேன், சத்யா மேம் வரலையா? இல்லையே, அவங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஈடி மேம் அம்பிகா மேம் கிட்டயுமே கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்களால ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் அவ்வளவு இதுவா ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்கும் போது நான் நினைப்பேன், இவங்க என்ன கையில போன்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ல கை வச்சுட்டே இருப்பாங்களா? ஏன் அப்படின்னா செஷன் முடிஞ்சு எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை பார்ட் டைமா பண்ணதுனால கரெக்டா நான் பஸ் ஏற டைம் அதுவா இருக்கும். ஸோ ஒரு நாளாவது நான் சத்யா மேம் பீட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அப்போ வந்து ரொம்பவே நான் போட்டு நினைப்பேன். ஆனா ஒரு நாளும் அந்த மாதிரி அவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்ததே இல்லை. ஸோ உண்மையிலே சொல்ல போனா அவங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம், அவங்களுடைய லைஃப் ஜேர்னியை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றி தான் இது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த வெற்றி போதாது, இன்னும் மென்மேலும் அவங்களுக்கு வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான ஒரு ஃபீட்பேக். ஸோ அவங்களை தொடர்ந்து எம்பே ஸ்மைலி, ஜேஹெச் அனீஸ் ஃபாத்திமா மேம், உங்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன், நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். எஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சத்யா மேமுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எப்பவுமே ரொம்ப ஹைப்பா, எப்படி சொல்ல, ரொம்ப நல்லா பேசுவாங்க. எல்லா மீட்டிங்லயுமே அன்மியூட் பண்ணா அவங்க வாய்ஸ்ல அந்த டோன் குறையாமையே பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே மோட்டிவேஷனலா இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மேம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிடி வந்து ரொம்ப ஆர்வமா இந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்துடலாம். எம்பிஎன்எக்ஸ் ஜெனி மேம், ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் மேம். எஸ். சாரி, ஜெனி மனோஜ் சிடி மேம். ஸோ எம்பிஎன்எக்ஸ் ஜெனி மனோஜ் சிடி, ஸோ அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஸோ அன்மியூட் ஆகலையா மேம்? நீங்க ஆல்ரெடி கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, கண்டிப்பா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே மேம்க்கு எதுவும் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஸோ எம்பிஎன்எக்ஸ் சிஎஸ் மகேந்திரன் சார், ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நான் அன்மியூட் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். எஸ் ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சத்யா மேம் உடைய ஷேரிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது எப்பயுமே வாய்ஸ் வந்து குறையாம இருக்கும், எனர்ஜியும். இன்னைக்கு அதே மாதிரியே சொல்லியிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. 1 இயரா எனக்கும் தெரியும், தனிப்பட்டு நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா தங்கச்சிங்கிற சிஸ்டர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஷேரிங் வந்து சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ. அடுத்தடுத்த ப்ரொமோஷன் பெற மனமார வாழ்த்துக்கள். எஸ் சூப்பர். ஸோ எனக்கும் மற்ற ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் ஆசை தான். ஸோ நம்மளோட ஷெட்யூல் டைம் முடிய போகுது, அதனால உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கண்டிப்பா உங்களோட குரூப்ல இல்லைன்னா தனிப்பட்ட முறையில நம்ம சத்யா மேம்கே நீங்க டெலிவர் பண்ணலாம், கன்வே பண்ணலாம். ஸோ அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தட்டாம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்டா என்னோட ஒரு சில ஃபீட்பேக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ சத்யா மேம்ங்கிறவங்க எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த மூஞ்சி நான் மட்டும் வாய்ப்பு கொடுத்துருங்க சார். தேவி மேம் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நபருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துருங்க சார். என்ன சொல்றது, நம்மளோட இடி மேம் சார்பா கண்டிப்பா என்ன பண்ணலாம். யார் மேம்? தேவி மேம் கொடுத்துருங்க சார். தேவி மேம்க்கும் கொடுத்துருங்க சார். மேம் இன்னொரு யாரு? ஜெனி மேம்க்கும் தேவி மேம்க்கும் கொடுத்துருங்க சார். ஏஎஸ்டில தேவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். எஸ் ஓகே. எம்பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி தேவி குயிஸ் மேம். எஸ் நீங்க அன்மியூட். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி சார்.
சத்யா மேம் போஸ்டர் பார்த்த உடனே கண்டிப்பா எப்படியாவது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது மீட்டிங். நான் எப்பயும் மிஸ் பண்ண மாட்டேன் 8 செக்ஷன். ஆனா இன்னைக்கு மேமோட போஸ்டர் பார்த்தோன்னே கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கணும். அவங்களோட சக்சஸ் சரிங்க ஃபுல்லாமே நாங்க கவனிக்கணும். ஏன்னா அவங்களோட டீம்ல இருந்துட்டு அவங்கதான் பார்க்கலன்னா மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போன கையிலே தான் சார் வச்சிருந்தேன். மேம் உண்மையிலேயே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தாங்கன்றத. அதே மாதிரி அவங்க டீம்ல இருந்துட்டு நாங்களும் அதே மாதிரி அவங்கள மாதிரியே வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் சார். மேம் சொல்லுவாங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறப்போ பாருங்க எப்படி கொடுப்பேன்னு பாருங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு சார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். மேம்க்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். கண்டிப்பா அவங்கள மாதிரி அவங்கள விட மேமோட ஆசையா இருக்கு கண்டிப்பா. சரிங்களா, சூப்பரா பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் பர்சனா அடுத்த சத்யா ஐடி நான் சத்யா ஐடி டீம்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க பண்ணுங்கன்னா அவங்க பேரை சூப்பரா இன்னும் பெரிய லெவல்ல பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். எஸ், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு சிடியோட ஃபீட்பேக் கேட்கலாம். எஸ், ஜெனி மேம் உங்களோட ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். எஸ், அன்மியூட் கொடுத்துருக்கேன் மேம். சாரி சார், அவங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன், வெளியில போயிட்டாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். ஆல் லீடர்ஸ் தேங்க்யூ சோ மச். மை லவ் பிசினஸ் கண்டிப்பா எல்லாருமே சூப்பரா எடுத்து பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். எஸ், ரொம்ப சூப்பரா. இப்போ நான் என்னோட ஃபீட்பேக் லைட்டா சொல்லிக்கிறேன் மேம். ஸோ சூப்பரான ஒரு சத்யா ஐடி மேம்ங்கிறவங்கள முன்னாடி நான் பார்க்கும்போது யாருப்பா இவங்க நான் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க மீட் பண்றேன்னா மதுரை ஈவெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். ஏன்னா ரிவ்யூக்கு நான் ரொம்ப சண்டை போடுவேன். ஏன்னா நான் ஒரு டைரி ஃபுல்லா ஒரு 1.5 டைரி நான் முடிச்சிருக்கேன். எழுதி ஃபீட்பேக் கொடுக்கணும் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைப்பேன். இவங்க இடையில என்னோட அந்த ஒரு வாய்ப்பு பறிச்சிருவாங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆத்திரம் வந்தது. அதுக்கப்புறம் போட்டினா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ சண்டை போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இன்னைக்கு அந்த ரிவ்யூ இன்னுமே நீங்க எவ்வளவு பேர் ரிவ்யூ கொடுத்தாலும் சத்யா ஐடி மாதிரி யாராலுமே உங்களால ரிவ்யூ கொடுக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இது யாருமே மாத்த முடியாது. பட் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அந்த இடத்த யாரும் இதுக்கப்புறம் வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் இவங்களும். ஈடினா சத்யா தான், ரிவ்யூக்கு ஒரே பேர் தான், சத்யா மட்டும்தான். சரிங்களா. சோ அப்படிப்பட்ட மேம் அவங்க இப்போ டைரக்ட் சிஎல் இருந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனதுதான் ரொம்ப பெரிய என்ன விஷயம்னா ஒரு மிராக்கல், ஒரு என்ன சொல்றது, ஆக்சிடென்டா நடந்த விஷயம்லாம் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு சூப்பரா வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ரேஷன்ல அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்களுமே நிறைய பேரை கொண்டு வந்துருந்தோம். அதை பீட் பண்ற மாதிரி ஒருத்தங்களை இறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அதை பண்ணணுங்கிறதும் நம்ம டீம் சார்பா ஆசையா இருக்கும். ஸோ அவங்களோட குரு அவங்களுக்கு வாழ்த்து சொன்னதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட இவ்வளோ நண்பர்களோட ஃபீட்பேக் இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஸோ மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஆக்சிஸ்ல கொட்டியிருக்கு. ஸோ பார்த்த இந்த ஒரு ஷேரிங் மட்டும் சக்சஸ் ஷேரிங் கிடையாது, வாரம் இந்த ஷேரிங் இருக்கும். எல்லாருமே பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சத்யாக்காவோட சக்சஸ் ஷேரிங்ல நான் ஹோஸ்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ மேமுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துல நன்றிகளை தெரிவிச்சிடலாம். நம்ம உங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன்னா அன்மியூட் கொடுக்குறேன். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப தேங்க்யூ சத்யா மேம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி சத்யா மேம். நன்றி ராஜேஷ் சார். தேங்க்யூ சத்யா மேம்.